வணக்கம் நண்பர்களே. நாம் எதிர்நோக்கி இருக்கும் தீபாவளியை பற்றி பார்ப்போம். இன்று நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் முக்கியமான பண்டிகையான தீபாவளி பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கப் போகிறோம். தீபாவளி என்றாலே ஒளியின் திருநாள், ஆனந்தத்தின் திருவிழா, குடும்பங்களையும் சமூகத்தையும் இணைக்கும் ஒரு சிறப்பான நாளாகும். தீபாவளியின் அர்த்தம். தீபாவளி என்ற சொல் 2 பகுதிகளால் உருமானது. தீபம் என்பது விளக்கை குறிக்கும். ஆவளி என்பது வரிசை என்று பொருள். அதாவது தீபாவளி என்றால் விளக்குகளின் வரிசை என்பதாகும். இந்நாளில் வீடுகள், வீதிகள், கோவில்கள் எல்லாம் எண்ணற்ற விளக்குகளால் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது? இதற்கு ஒரு சில காரணங்கள் ஒவ்வொருவரால் கூறப்படுகிறது. ராமாயண சம்பவம். வட இந்தியாவில் தீபாவளி ஸ்ரீராமர் இலங்கை ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போது மக்கள் ராமரை வரவேற்க விளக்குகளை ஏற்றி அயோத்தியை களைகட்ட செய்தார்கள். அதுவே இன்று வரை வழக்கமாக வந்துள்ளது. நரகாசுரன் வதம். தென்னிந்தியாவில் தீபாவளி பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்த நாள் நினைவாக கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன் ஆயிரக்கணக்கான மக்களை சிறையில் அடைத்து வைக்க கிருஷ்ணர் அவனை அழித்து மக்களை விடுவித்தார். அதனால் இது தீமையை அழித்து நன்மை வென்ற நாள் என்று கருதப்படுகிறது. ஆர்த்திக மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். தீபாவளி புதிய ஆண்டின் தொடக்கமாகவும் செல்வத்தை வழங்கும் மகாலட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகவும் கருதப்படுகிறது. அதனால் மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து அழகாக அலங்கரித்து புதிய பொருட்கள் வாங்கி கொண்டாடுகிறார்கள். தீபாவளியின் சிறப்புகள். விளக்கு ஏற்றுதல். இருள் நீங்கி ஒளி பரவுவது, அறியாமை நீங்கி அறிவு வளர்வது என்ற சின்னமாக விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. புதிய ஆடைகள். அனைவரும் புதிய ஆடைகள் அணிந்து புதுமை மற்றும் வளத்தை வரவேற்கின்றனர். இனிப்புகள் மற்றும் உணவுகள். லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக் போன்ற இனிப்புகள், பலவித வடை வகைகள் சமைத்து உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. பட்டாசு வெடித்தல். பட்டாசுகள் தீமையை அழித்து நன்மை பரவுவதை குறிக்கின்றன. ஆனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக தற்போது மக்கள் அதிக கவனம் செலுத்தி சுற்றுச்சூழல் நட்பு தீபாவளிக்கே முக்கியத்துவம் தருகிறார்கள். சந்திப்பு மற்றும் பகிர்வு. உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் அனைவரும் சந்தித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்கின்றனர். லக்ஷ்மி பூஜை. வீடுகளில் செல்வத்தை அழைக்கும் வகையில் மகாலட்சுமி தேவிக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. தீபாவளியின் பொருள். நமக்கு உணர்த்தும் ஆழமான செய்தி. தீபாவளி என்பது இருளை களைந்து ஒளியை வரவேற்பது மட்டுமல்ல, அது நம்முள் இருக்கும் கோபம், பேராசை, பொறாமை, சுயநலம் போன்ற தீமைகளை அழித்து அன்பு, கருணை, நல்லிணக்கம் போன்ற நற்குணங்களை வளர்க்கும் விழாவாகும். அன்புடையோர்களே, தீபாவளி என்பது விளக்குகளின் திருவிழா மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் நற்குணங்களின் திருவிழா கூட ஆகும். ஆகையால் இந்நாளை நாம் மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் சிந்தனையுடனும் சுற்றுச்சூழலுக்கு அன்பாகவும் கொண்டாட வேண்டும். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.